ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய ராசி பலன். இன்று ஏப்ரல் மாதம் முதல் நாள் 1/4/2025 பங்குனி மாதம் 18ஆம் நாள் குரோதி வருடம் அற்புதமான செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். என்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் சதுர்த்தி தினம், கிருத்திகை இரண்டும் சேர்ந்து வருகின்றது. முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் ஒரு சேர வணங்க வேண்டிய நல்ல நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:05 சூரிய அஸ்தமனம் மாலை 6:20 இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை. அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 3:22 வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய திதி இன்று காலை 10:04 வரை வளர்பிறை திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று மதியம் 3:22 வரை ஹஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பின்பு சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் துவங்குகிறது. கவனமாக இருக்கும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நாளாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே அருமையான முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளெல்லாம் வெற்றியை கொடுக்கின்ற அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பணவரவு இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவை முற்றிலுமாக தீரும். அதற்கு நல்ல வழி பிறக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றியை தரும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். இப்படி உங்களுடைய வயதுக்கு ஏற்றபடி, அதாவது உங்களுடைய வயதுக்கேற்ப நல்லவைகள் நடக்கின்ற நாள். எல்லா விதத்திலும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், விநாயகப் பெருமானை வணங்குங்கள், நல்லருள் பெறுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரனாகப்பட்டவர் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் உருவாகலாம். தடங்கல்கள் நிறைய ஏற்படும். ஆகவே கவனமாக இருங்கள். அலுவலகத்திலே வேலை பளு மிக அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நலம். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. வீண் விரயங்கள் உண்டாகலாம். ஆகவே இன்றைய நாளிலே இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாம் உபயோகிக்காமல் இருப்பது நல்லது. புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். இன்றைய நாளிலே நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். யாரோடும் அரசியல் பேசாதீர்கள். உற்ற நண்பர்களாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக அவருக்கு கருத்துக்கள் வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு கருத்துக்கள் வேறு மாதிரி இருக்கும். நாள் நமக்கு நன்றாக இல்லாத போது இது போன்ற விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே யாரிடமும் அனாவசியமாக எதுவும் பேசாதீர்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். ஒரு அருகம்புல் மாலை சாற்றுங்கள் விநாயகப் பெருமானுக்கு. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக ஒரு நல்ல முடிவுக்கு வரும். அதேபோல் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் நல்ல வெற்றி தருகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள்.
அல்லது சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை தொடங்குகின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை தொடங்கினால் அது நல்ல முடிவை கொடுக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். ஆக இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே விநாயகப் பெருமானை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். எதிர்பாராத இடங்களிலிருந்தெல்லாம் பண உதவி கிடைக்கும். அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். காரியங்களிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். உத்தியோக மாற்றம், உத்தியோக உயர்வு போன்றவை கிடைக்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதாவது நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே நல்ல வளர்ச்சி இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் சிறப்பான முறையிலே நடக்கும். மனக்குழப்பங்கள் தீரும். மனதிலே தெளிவு ஏற்படும். கடன் தொல்லைகள் விலகும். இப்படி கடக ராசியினருக்கு இன்றைய நாள் மிக அற்புதமாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? விநாயகப் பெருமானை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உங்களுடைய புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றியை பெறும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். காரியத்திலே வெற்றிகள் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். ஆக இன்றைய நாள் என்பது சிம்மராசியினருக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். சிறிய கோபமும் பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும். எனவே கோபத்தை முற்றிலுமாக குறைத்து மௌனத்தை கடைபிடித்து இன்றைய நாளிலே நீங்கள் செயல்பட வேண்டும். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே இன்றைய நாளிலே ஈடுபடக்கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். ஆகவே விட்டு கொடுத்து செல்லுங்கள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். ராமநாமம் எழுதுங்கள், ராமநாமம் சொல்லுங்கள். மனக்குழப்பமும் பதட்டமும் இருக்கக்கூடிய நாள். மன அமைதிக்கு நான் சொன்னது போல் ராமநாமத்தை ஜெபித்து கொண்டே இருங்கள். இன்று செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே அம்பாளுக்கு ஒரு விளக்கு போட்டு அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள், விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்ற நாள். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை மனதுக்கு சந்தோஷத்தை தரும். புதிய வேலை வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் நன்றாக உண்டாகும்.
சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். எதிலும் வெற்றி 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 உண்டாகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே விநாயகப் பெருமானை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். நண்பர்கள், உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஏற்படலாம். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். எனவே இன்றைய நாளிலே மன அமைதிக்கு மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் அம்பாளையும் வணங்கி நல்லருள் பெற வேண்டிய நாள் இன்றைய நாள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்திலிருந்து உங்களுக்கு பங்கு வர வேண்டிய வேலை வந்துவிட்டது. கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுப விரயங்கள் சிலருக்கு ஏற்படக்கூடிய நாள். ஏதேனும் பொருட்களை வாங்குவீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். புதிய வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். செய்தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே நல்ல லாபம் உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்களாக இருந்தால் அதிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள், உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். இப்படி எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள், விநாயகப் பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தையும் முன்னேற்றத்தையும் தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். தாய்வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நாள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடி வருகின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கும். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு, நல்லவைகள் நடப்பதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள், விநாயகப் பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகி நல்ல ஒரு மன நிம்மதியை தரும். எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் தந்தை வழி உறவு வழியிலே நல்ல அனுகூலம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். ஆக இன்றைய நாள் என்பது அற்புதமான நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை எல்லாம் பெறுவதற்கு நீங்கள் இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். அம்மனுக்கு ராகு காலத்திலே விளக்கு போடுங்கள். விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே காரிய வெற்றிகள் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். பழைய பாக்கிகள் வசூலாகும். குலதெய்வ வழிபாடு மனநிதியை தரும்.
மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். இப்படி எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் மிகுந்த ஏமாற்றங்கள் இல்லாத நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு நீங்கள் விநாயகப் பெருமானை வணங்கி, முருகப்பெருமானை வணங்கி, அம்பாளை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி. இன்றைய ஆன்மீக தகவல். எல்லோருமே நாடாளும் அரசன் முதல் ரோட்டோரம் இருக்கின்ற அந்த ஏழை வரை எல்லோருமே வாழ்க்கையிலே ஒன்றை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அது என்ன? நிம்மதி. நிம்மதியோடு வாழ்வது எப்படி என்பதைத்தான் மனிதன் தனக்கு நினைவு தெரிந்த நாள் முதலாக அந்த நிம்மதியை தேடித்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். எல்லோருமே மன நிம்மதியைத்தான் தேடி ஓடுகின்றோம். ஏதோ ஒரு வகையிலே எல்லோருக்குமே ஏதேனும் ஒரு குறை இருக்கின்றது. குறையில்லாத மனிதன் யாருமே கிடையாது. ஒரு சிலருக்கு பணப்பற்றாக்குறை, ஒரு சிலருக்கு பணம் நிறைய இருக்கும், ஆனால் குழந்தை செல்வம் இருக்காது. வீட்டிலே துள்ளி விளையாடுவதற்கு ஒரு குழந்தை இருக்காது. பணமே இருக்காது. அவனுடைய வீட்டிலே 5 குழந்தைகள் அப்பா 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 என்று தந்தையை படுத்தி கொண்டிருக்கும் என்றால் என்ன? குழந்தை பிறந்தால் குழந்தைக்கு எல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டும் அல்லவா? அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுப்பதற்கான நிதி வசதி அவனிடம் இருக்காது, அப்பாவிடம். தந்தை நிதியை தேடி ஓடுவான். 5 குழந்தைகள் இருந்தும் அந்த 5 குழந்தைகளோடு அவனோடு ஒன்றி இல்லத்திலே அமர்ந்து விளையாட முடியாது. பணத்தை தேடி ஓட வேண்டும். இன்னொரு குடும்பத்திற்கோ நிறைய பணம் இருக்கின்றது, எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கின்ற வசதி இருக்கின்றது, ஆனால் பிள்ளை பேறு இல்லை. இப்படி ஏதேனும் ஒரு குறையை மனித குலத்திலே பிறந்த அத்துணை பேரும் நாம் அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றோம். என்றாலும் வாழ்ந்துதான் தீர வேண்டும். மனதை மிகவும் பலவீனமாக வைத்து கொண்டிருப்பவர்கள் ஒரு நிலையிலே துன்பம் தாங்காமல் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். ஆனால் நம்முடைய சனாதன இந்து தர்மமானது தற்கொலையை ஆதரிக்கவில்லை. பாவங்களிலேயே பெரும் பாவம் என்பது தற்கொலை செய்து கொள்வது என்று சொல்கின்றது. ஆகவே துன்பம் தாங்கவில்லை, என்ன செய்வது? அவனால் ஓடுகின்ற வரை ஓடுகின்றான், கடைசி வரை முயன்று பார்க்கின்றான், ஆனால் முடியவில்லை என்னும் போது மனம் மிகவும் பலவீனப்பட்டு தற்கொலை செய்து கொள்கின்றான். இந்த இடத்திலே தான் சனாதனம் நமக்கு ஒரு அருமையான விஷயத்தை வைத்திருக்கின்றது. என்னவென்றால், தினசரி ஆலய வழிபாடு என்பது நம்முடைய மனதை நிதானப்படுத்தும். ஒரு பெரிய வெற்றி வரும்போது அதனை ஆரவாரமாக கொண்டாட மாட்டோம். அதேபோல் ஒரு பெரிய தோல்வி வரும்போது அந்த தோல்வியிலே துவண்டு விடவும் மாட்டோம். இப்படி மனது ஒரு நிலையாக இருப்பதற்கு தியானம் பயிற்சி, மூச்சு பயிற்சி, இதையெல்லாம் நமக்கு ரிஷிகளும் முனிவர்களும் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த கலிகாலத்திலே நாம் நல்லவற்றை எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்கின்றோம். மிகவும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கின்றது என்று சொல்லி மனோதத்துவ டாக்டரிடம் சென்று மிகப்பெரிய அளவிலே அவருக்கு சம்பளம் கொடுத்து நம்முடைய மனதை பார்க்க சொல்கின்றோம். ஆனால் அந்த மனதை பக்குவப்படுத்துவதற்கு சிறு வயதிலிருந்தே அதனை ஒரு நிலைப்படுத்தி அதனை நம்முடைய வழியிலே கொண்டு செல்வதற்கு நம்முடைய முன்னோர் நிறைய சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அவற்றை நாம் கைக்கொள்ள மறுக்கின்றோம், மூட நம்பிக்கை என்று சொல்கின்றோம். ஆனால் அங்கே மனநல மருத்துவர் என்ன செய்கின்றார் உங்களுக்கு? அவரும் இதையே தான் செய்கின்றார். ஒன்றையே நினையுங்கள். ஏதேனும் ஒரு பொருளை நினைத்து கொண்டு அதனையே நினைத்து கொண்டு சிறிது நேரம் அமர்ந்திருங்கள். இப்படியெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். நான் மருத்துவர்களை தவறு சொல்லவில்லை, தயவுசெய்து தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். மருத்துவர்களை தவறு சொல்லவில்லை. நம்முடைய இந்து தர்மமானது நமக்கு அனைத்தையும் கொடுத்திருக்கின்றது என்று சொல்கின்றேன்.
இவற்றை நாம் கடைபிடித்து வாழ்ந்தால், சிறு வயதிலிருந்தே நம்முடைய குழந்தைகளுக்கு இதனை பழக்கப்படுத்தினால், பெரிய வெற்றி வரும்போது ஆடமாட்டான், மிகப்பெரிய தோல்வி வரும்போது துவள மாட்டான். இதைத்தான் கவியரசர் கண்ணதாசன் மிக அழகாக பாடி வைத்தார். மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா என்று. ஆகவே நம்மை நாம் ஒருநிலைப்படுத்திக் கொள்வதற்கு இந்த தியானங்களும், ஒரு நிலையோடு ஒரு இறைவனை நினைத்து செய்கின்ற தியானங்கள் எல்லாம் நமக்கு மனதிலே ஒரு தெளிவை கொடுக்கும். ஆகவே அதற்கான முயற்சிகளை நாம் அனுதினமும் செய்ய வேண்டும். உண்மையிலேயே ஒரு மனிதன் நன்றாக சுகமாக வாழ்வதற்கு ஒரு 2 விஷயங்களை அனுதினமும் செய்தால் போதும். இந்த விஷயங்களை செய்துவிட்டால் மனதிலே நிம்மதிக்கு குறையே இருக்காது. அது என்ன விஷயம் என்றால், தினம்தோறும் பூஜை அறையிலே அமர்ந்து சிவபெருமானை மனதிலே நினைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 7 மணிக்கு அலுவலகம் கிளம்ப வேண்டுமா, 6 மணிக்கு எழுந்து குளித்து பூஜை அறைக்கு வந்துவிடுங்கள். வந்து இறைவனை மனதார நினைந்து, அப்படி நினைக்கின்ற வேளையிலே தொலைக்காட்சி பெட்டியோ மற்ற தடுமாற்றங்களோ இல்லாமல் மிக சன்னமான ஒலியிலே ஓம் நமசிவாயா என்பதை ஒலிக்க விடுங்கள். அந்த ஓம் நமசிவாயா என்ற மந்திரம் ஒலித்து கொண்டே இருக்க, நீங்கள் அப்படியே அமர்ந்து ஓம் விபூதி சுந்தர மகேஸ்வர ஹர சிவ சிவ ஹரஹர மகாதேவா வில்வதள பிரிய சந்திர கலாதர சிவ சிவ ஹரஹர மகாதேவா கங்காதர ஹர சாம்ப சதா சிவ 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 ஹரஹர மகாதேவா திரியம்பகாயா லிங்கேஸ்வராயா சிவ சிவ ஹரஹர மகாதேவா மௌலீஸ்வராயா யோகேஸ்வராயா சிவ சிவ ஹரஹர மகாதேவா குஞ்சேஸ்வராயா குபேரேஸ்வராயா சிவ சிவ ஹரஹர மகாதேவா நடேஸ்வராயா நாகேஸ்வராயா சிவ சிவ ஹரஹர மகாதேவா கபாலீஸ்வரையா கர்க்கடேஸ்வரையா சிவ சிவ ஹரஹர மகாதேவா சர்வேஸ்வராயா சாம்ப சதா சிவாய சிவ சிவ ஹரஹர மகாதேவா போலோ ஹரஹர சிவ சிவ மகாதேவா என்ற இந்த மந்திரத்தை பூஜை அறையிலே அமர்ந்து சிவபெருமானை வணங்கி இந்த ஸ்லோகத்தை கூறி வழிபட்டால், இதை சொல்வதற்கு 10 நிமிடங்கள் தான் ஆகும். இந்த 10 நிமிடங்களிலே இந்த ஸ்லோகத்தை சொல்லி சிவபெருமானை மனதார நினைத்து வழிபட்டால் நம்முடைய மனமானது நிம்மதி பெறும். இல்லத்திலே அமர்ந்தபடி கைலைநாதனை தரிசிக்கலாம். நிச்சயமாக எந்த விதமான துன்பமும், பில்லி, ஏவல், சூன்யம் என எதுவுமே நம்மை நெருங்காது. மனம் எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் ஒரு நிலையிலே இருக்கும். ஆகவே இன்றைய நாள் முதல் இதனை தொடர்ந்து செய்யுங்கள். வாழ்விலே நிம்மதியாக வாழுங்கள். சிவன் அருளால் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ பிரார்த்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.